கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதோ இந்த கால வேளையில் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு புதிய நாள் நமக்கு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கிறது, சமாதானத்தின் நாளாக இருக்கிறது, சந்தோஷத்தின் நாளாக இருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கிறது என்று நான் இதை பிரகடனப்படுத்துகிறேன். நீங்களும் அப்படியே இதை பிரகடனப்படுத்துங்கள். நிச்சயமால் நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை அந்த நாளை அப்படியே உருவாக்கும் என்று விசுவாசித்திருங்கள். இன்றைய நாள் இந்த காலை வேளையில் லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று. தன்னைத்தான் வெறுப்பது என்ன என்பதை குறித்ததான காரியங்களும், சிலுவை சுமந்து கொண்டு அவர் பின்னே செல்வது என்பதான காரியங்களை குறித்து இந்த நாளில் பார்ப்போம். நமக்கு இதற்கு முன்பாக அநேக பிரசங்கங்களை கேட்டிருப்போம். அநேகருடைய ஆழமான பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்க வாய்ப்புண்டு. இந்த நாளில் இந்த சிறு தியானத்தையும் நாம் சற்று கவனித்து கேட்போம். அது என்னவெனில், வேதத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக ஒரு இரவு வேளையில் ஜெபிக்கும்படி தன் சீஷரோடு கூட போகிறார். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நெருக்கம் உண்டாகிறது. அவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அவரை ஆண்டு கொண்டது. அவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல, பிதாவே, இது உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று. பிதாவோடு இருந்தவர், பிதாவை நன்கு அறிந்தவர், தான் எதற்காக இந்த பூமியில் வந்தேன் அப்படின்றதை நன்கு அறிந்தவர் சொல்லுகிறார், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இந்த ஒரு தருணத்தை நினைத்து பார்ப்போம். அவர் நமக்காக சிலுவையில் மரிக்கிற ஒரு தருணம், அதற்கு முன்பதான ஒரு சூழ்நிலை, மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம், நம்ம மரிக்க போகிறோமே அப்படின்ற ஒரு துக்கம் இருந்தது. அவர் 100% மனுஷனாக இருந்தார், 100% தேவனாக இருந்தார். இந்த பூமியில் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அவரை ஆண்டு கொண்ட பொழுது இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கலாமா? இங்கே என்ன ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும் இல்லையா? இது சற்று என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. உங்களால் முடிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் இந்த பதிவை நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். என்னன்னா, அவருக்கு ரொம்ப ஒரு வேதனை, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் வரும் பொழுது பிதாவும் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நின்று இருந்திருப்பாங்க. இது கான்வர்சேஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு தன் சிலுவையை சுமந்த அவன் தேவனை பின்பற்ற கடவன் என்பதான காரியத்தை குறித்து பார்க்கறதுனால இந்த சுச்சுவேஷன் அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் நிற்கிறாங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் வருது. இங்கே மரிக்க போகிறோமே சிலுவையில், அப்படி குறித்தான ஒரு துக்கமும் வியாகுலமும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அப்பா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அப்பா, இந்த மக்களுக்காக, இந்த ஜனங்களுக்காக, இந்த மனுக்குலம்
தன்னுடைய ஜீவனை இழந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக நீ சிலுவையில் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஒரு சினிமாவில் பார்க்குறோம், இல்லை ரியல் லைஃப்பில் பார்க்குறோம். ஒருவன் தனக்கு விரோதமாய் ஒருத்தன் ஏதாவது செஞ்சிடறான், தீமை செஞ்சிடறான்னா அவனை தண்டிப்பது ஒன்று இருக்கிறது. ஆனால் அவனை தண்டிக்கிறத காட்டிலும் அவனை மன்னிக்கிறது அதை விட பெரிய தண்டனையாக இருக்கிறது. அந்த மன்னிப்பை பெற்று ஒவ்வொரு நாளும் அந்த மன்னிப்பை பெற்றவனே அது ஒரு பெரிய தண்டனை தான் அவனுக்கு. அந்த மாதிரி கிளைமேக்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். தண்டித்ததை விட அவனை மன்னிச்சுட்டு போகிற ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் பாருங்கள், அது வேறு லெவலில் இருக்கும். அவன் வாழ்க்கை முழுவதும் எத்தனையோ காரியங்களை அவனுக்கு விரோதமாக செஞ்சுருப்பான், ஆனால் அவனை மன்னிச்சுட்டு போகிறான் பாருங்கள், அந்த ஒரு செகண்ட், அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அதுபோல தான் நான் ஜனங்களை மன்னிச்சிட்டேன் நான். ஆனால் ஏதாவது ஒரு பலி செலுத்தினா தான் மனுஷனுக்கு என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத அவனால் ஏற்றுக்க முடியுது. அவனுடைய மனதளவில் அவனுக்கு விடுதலையே அப்போ தான் கிடைக்குது. அவனால் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா எப்படி நம்புறது? அப்பா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கணும், ஒரு அடையாளத்தை காமிக்கிறார். இதுக்காக தான்ப்பா நீ மரிக்கணும், உனக்காக நீ மரிக்கலை, நீ எந்த பாவம் பண்ணல, நீ எந்த தப்பும் பண்ணல, நீ மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கும் அது விருப்பம் இல்லை, ஆனால் இவங்களுக்காக நீ மரிச்சாகணும். ஏசாயா ஒரு இடத்துல சொல்றாரு, தேவன் சொல்றாரு, யாருடைய காரியம் என்னுடைய காரியமா நான் யாரை அனுப்போம் அப்படின்னும் போது ஏசாயா கையை தூக்கிட்டு, ஏதோ நான் இருக்கிறேன், நான் போகிறேன், உங்கள் காரியமாக நான் போகிறேன், உங்கள் காரியமாக நான் போகிறேன் அப்படின்னு கையை தூக்கின மாதிரி இயேசு கிறிஸ்து, சரிப்பா என் சகோதரர்களுக்காக, என்னுடைய சகோதரர்களுக்காக, என் துரைக்காக, சூப்பர் இல்லை, என் துரைக்காக நான் போறேன், என் துரை என் கூட இருக்கும், நான் உட்கார அதே சீட்டில் என் துரை உட்காரணும், நான் அனுபவிக்கிற சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கணும், நான் அனுபவிக்கிற அந்த சுகத்தை அவன் அனுபவிக்கணும், நான் அனுபவிக்கிற ஐஸ்வர்யத்தை அவன் அனுபவிக்கணும். நான் அப்பா கூட இருக்கிறேன்ல, அந்த உறவு ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதை என் சகோதரன் அனுபவிக்கணும், என் சகோதரிகள் அனுபவிக்கணும், என் பிள்ளைங்க அனுபவிக்கணும். நான் போகிறேன்ப்பா அப்படின்னு கையை தூக்குறாரு பாருங்க இயேசு கிறிஸ்து. சரிப்பா நான் போகிறேன். ஆவியானவர் பலப்படுத்துகிறாங்க. அம்மா தேற்றரவாளன் பலப்படுத்துகிறாங்க பிள்ளைய, குமாரனை பலப்படுத்தி, சரி போயிட்டு வாப்பா, அப்பா சொன்ன காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. சிலுவை சுமக்கிறாரு. சூப்பராக இருக்குல்ல இந்த சூழ்நிலை? ஒரு குடும்பமாக இருக்குல்ல, அப்பா அம்மா பிள்ளை, ஒரு குடும்பம். இது 3 தன்மையுடையவராய் அவர் இருக்கிறார். தான் வச்ச அன்பை காண்பிக்கிறார். தன் ஜீவனை கொடுத்து, சிலுவையை சகித்து, முள்முடி சுட்டுறாங்க, காரி மூஞ்சில துப்புறாங்க, ட்ரெஸ்ஸை கிழிக்கிறாங்க, ஈட்டி எடுத்து கொடுத்துறாங்க, சவுக்கால் அடிக்கிறாங்க, சிலுவை சுமக்கவை. எப்படி 300 கிலோவுக்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த சிலுவை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம், அப்பா நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் அந்த சிலுவை சுமக்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், எல்லாத்தையும் பொறுத்துக்கும். அன்பு அப்படிதான் பொறுத்துக்குனார் சிலுவை. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று வேதம் சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு என்ன சிலுவை? ஏன்னா இன்னைக்கு அநேகருடைய மனசுல எதை சிலுவையா பார்க்குறாங்கன்னா, கடனை ஒரு சிலுவையா பார்க்குறாங்க. நான் ஒருவரை சந்தித்த பொழுது அவர் சொன்னார், இந்த கடனும் ஒரு சிலுவை தான், சுமந்து கொள் அப்படி என்று சொன்னார்.
நிச்சயமாக அது இல்லைங்க. கடன் ஒரு சிலுவை அல்ல. நான் யாருக்காக கடனை சுமக்கிறேன்? சிலுவை என்பதே மற்றவனுக்காக சுமக்கிறது தான். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார்னா அவருக்காக சுமக்கல, மற்றவனுக்காக சுமக்க. நான் வாங்கின கடனுக்காக நான் சிலுவையை சுமந்துன்னு ஊழியத்துக்கு போகிறேன்னா அது இல்லைங்க சரியானது. கடனோ நோயோ இதெல்லாம் சிலுவை கிடையாது பாருங்க. இதெல்லாம் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சுமந்தார் சிலுவை. எது சிலுவை? ஒருவன் உனக்கு விரோதமாய் செய்யும் பொழுது அவன் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு நான் இந்த பூமியில் என்னவா இருக்கிறேன்? ஆசீர்வாதமாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நான் அவனை பிளஸ் பண்ணும் பொழுது, இந்த பூமியில் நம்ம எதுக்காக வந்திருக்கிறோன்னா மற்றவனை பிளஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தோம். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த நாம, வார்த்தையாக இருந்த நாம இன்னைக்கு இந்த பூமியில் மேனிஃபெஸ்டாக இருக்கிறோம், மாம்சமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி மாம்சமானாரோ அப்படியே நாம் இந்த பூமியில் மாம்சமாக இருக்கிறோம். எதுக்கு? மற்றவனுக்காய் சிலுவை சுமக்க. அப்படின்னு என்னங்க ஊழியம் செய்யணுமாங்க? உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்யும் பொழுது, ரொம்ப தூரம்லாம் வேணாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் குடும்ப உறவுகளில், நீங்கள் போகிற இடங்களில், சபைகளில், நீங்கள் சபைகள்லையும் சிலுவை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. போகும் பொழுது உங்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்யும் பொழுது அவர்களை மனசார பிளஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அவங்கள நேசித்து நீங்கள் அவங்கள பிளஸ் பண்ணுங்க. ஒருவேளை அவங்கள நீங்கள் நேசிப்பீங்கன்னா அவங்கள பிளஸ் பண்ணுவீங்க. நேசிக்கலைன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்க. இயேசு கிறிஸ்து பிதா நம்மளை நேசித்தார், தண்டனையை நம்ம மேலே வர விடலை. இயேசு கிறிஸ்துவை நேசிக்கலையா? ரொம்ப நேசித்தார். மறுபடியும் தன்னோடு கூட எடுத்துக்கொண்டார். 3ஆம் நாளில் நீங்கள நானும் அவரோடு கூட எழுப்பப்பட்டும் இருக்கிறோம். நம்ம ஏன் இந்த பூமியில் இன்றைக்கி ஏன் இயேசு கிறிஸ்துவ நீங்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க? அவர் எப்படி உங்களை செலக்ட் பண்ணார்? ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் ஏன்? ஒய் நீங்கள் மட்டும் தான் ஸ்பெஷலாக? அவங்க ஸ்பெஷல் இல்லையா? உலகத்தில் எவ்வளோ ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ ஆண்டவரை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தெரிய வச்சிருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாரையும் ப்ளஸ் பண்ணணும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் சிலுவை அந்த நேரத்தில் தாங்க சுமக்கிறோம். அனுதினமும் சிலுவை எடுத்துன்னு போங்க அப்படின்ற. சிலுவை சுமந்துனே போகிறான், மற்ற துக்கப்படுத்துகிறான், அசிங்கப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான், அவனை ப்ளஸ் பண்ணிட்டு போங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாரும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. என்னென்ன செய்யணுமோ செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஈட்டியால் குத்திட்டாங்க, முள்முடி சுட்டாங்க, காரி துப்பிட்டாங்க, ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டுட்டாங்க, சவுக்கால் அடிச்சுட்டாங்க. அதில் கடைசியில் கையில் சிலுவை கூட அடிச்சுட்டாங்க. கையில் ஆணிகளை வச்சு அடித்து சிலுவையில் தூக்கி நிறுத்திட்டாங்க. அப்போ சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார். ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுறாங்க. சிலுவையில் அவரை மறிக்க வேண்டும் என்கிற திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் கூட வேலை செய்கிற இடங்களில், குடும்பங்களில் நமக்கு விரோதமாக ஏதாவது அவங்க செய்கிற மாதிரி தெரியும். அவங்கள ப்ளஸ் பண்ணுங்க. அன்பு ப்ளஸ் பண்ணும். அவங்க மேலே கோபம் இருந்தால் ப்ளஸ் பண்ண முடியாது. அவங்கள நேசிச்சிங்கன்னா நிச்சயமாக ப்ளஸ் பண்ணுங்க. நீங்கள் அன்பாகவே இருக்கிறீர்கள். வேதம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த தேவாதி தேவன் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நாமும் அன்பாகவே இருக்கிறோம். நாம் தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க. உங்கள் மனசில் உங்களுக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க, ப்ளஸ் பண்ணுங்க, ஜனங்களை ப்ளஸ் பண்ணுங்க. அவங்க இந்த பிளஸ்ஸிங், நீங்கள் பண்ணுற ஒரு பிளஸ்ஸிங் அவங்க வாழ்க்கையை மாற்றி போட்டு ரட்சிக்க பண்ணணும். மணி கணக்கெல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு பிளஸ்ஸிங்கை போட்டு போயிட்டே இருங்க. நான் அவங்கள ப்ளஸ் பண்ணுறேன். எனக்கு விரோதமாக அவங்க செய்கிறாங்க, ஆனாலும் அவங்கள நான் ப்ளஸ் பண்ணுறேன். எனக்கு விரோதமாக செய்கிறாங்க, அவங்கள நான் மன்னிக்கிறேன். அப்படியே பிளஸ்ஸிங்கை போட்டு போயிட்டே இருக்கு. அணுகுண்டு போடுற மாதிரி போட்டுட்டு போங்க. அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றம் நடக்கும். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவன் பல பேரை ப்ளஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான்.
இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படி தாங்க. முதல்ல எப்படியோ சுற்றிட்டு இருந்தோம், இன்றைக்கி அவர் பின்ன சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். நாம் 4 பேரை ப்ளஸ் பண்ணிட்டு போவோம், நமக்கு பின்னாடி 4 பேர் இன்னும் 10 பேரை ப்ளஸ் பண்ணிட்டு வருவாங்க. சிலுவை என்பது என்ன? நமக்கானது அல்ல, மற்றவனுக்கானது. அதர் சென்டர். நம்ம கடனை தரித்திரத்தை சுமக்கிறதுல சிலுவை, நோயை சுமக்கிறதுல சிலுவை. அதெல்லாம் சிலுவைன்னு நினச்சிக்காதீங்க. கர்த்தர் கொடுத்துருக்கிறார் நோயை, கர்த்தர் கொடுத்துருக்கிறார் தரித்திரத்தை, கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு கஷ்டத்தை, பாடுகள், உபத்திரங்களை அவர் கொடுத்துருக்கிறார். அவர்கிட்ட இருந்து எந்த தீமையும் வருவதில்லை. அவரிடத்துல நன்மை ஒன்று மட்டும்தான் நமக்கு வரும். பிகாஸ் His name is good. கர்த்தர் நல்லவர். His love endures forever. அவருடைய அன்பு நம்மை என்றென்றைக்கு தாங்குது. இந்த காலை வேளையில் இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்க பிறந்திருக்கிறேன். நான் எந்த சிலுவையை சுமந்து கொண்ட வேண்டும்? அன்பு என்கிற சிலுவை. அன்பை, அது கஷ்டமாக தான் இருக்கும் பாருங்க. நமக்கு விரோதமாக ஒருத்தன் செய்கிறான்னா அதை மன்னிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அன்புலேருந்து யோசிச்சு பாருங்களேன், தேவ அன்புலேருந்து யோசிச்சு பாருங்க. இவன் எனக்கு என்னதான் விரோதமாக பண்ணாலும் இவனால் என்னை காயப்படுத்த முடியாது. ஏனெனில் நான் அவனை ப்ளஸ் பண்ணுறேன். தேவ அன்பு எனக்குள்ளே இருக்கு, நான் அவனை ப்ளஸ் பண்ணுறேன், அவனை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் சிலுவை சுமந்து கொண்டு போகிறீர்கள். நான் கொடுத்த இந்த எக்ஸ்பிளனேஷன், இந்த ஒரு விளக்கம் உங்கள் மனசை ஃப்ரீ பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சிலுவை என்பது நமக்கானதல்ல, தனக்கானதல்ல, சுயத்துக்கானதல்ல, மற்றவனுக்காக. அதர் சென்டர். மற்றவருக்காக நம்ம சுமக்கலாம் சிலுவை. அதான் என்னோட சிலுவை. மற்றவனுக்காக நான் சுமக்கிறேன் போல, அதான் என் சிலுவை. அது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், வெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். சூழ்ந்திருக்கிற உறவுகளை ப்ளஸ் பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் என்னப்பா பிரயோஜனம்? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று வேதம் சொல்லி நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். எல்லாரையும் ப்ளஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம மைண்டு ஃப்ரீ ஆகிடும். ஐயோ இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மைண்டு அப்படியே ஃப்ரீ ஆகிடும். தேவநாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென்.